ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ப்ரொனவுன் அல்லது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போது காம்பவுண்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னா, இப்போ மை, ஆர், யார், யோர் செல்ஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அல்லது செல்ஃப்ஸோட ஜாயின் ஆகி வந்திருக்கு இல்லையா. மை செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யோர் செல்ஃப், யோர் செல்ஃப் அப்படின்ட்டு செல்ஃப் அல்லது செல்ஸோட ஜாயின் ஆகி வந்திருக்கிறதுனால அதற்கு காம்பவுண்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மை, ஆர், யார் எல்லாம் ப்ரொனவுனோட செல்ஃப் அல்லது செல்ஸ் ஜாயின் ஆகி வந்திருப்பதுனால நம்ம காம்பவுண்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் நான் அப்படின்றது, நான் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் இல்லையா. சப்ஜெக்ட், பிலீவ் அப்படின்றது வேர்பு. இப்போ மை செல்ஃப் அப்படின்றது இது ஆப்ஜெக்ட். இப்போ ஐ பிலீவ் மை செல்ஃப் அப்படின்றது நான் என்னை நம்புகிறேன் இல்லையா. நான் யாரை நம்புகிறேன், ஐ பிலீவ் ஹூம், நான் யாரை நம்புகிறேன் அப்படின்னா மறுபடியும் மை செல்ஃப் என்னதான், நானும் என்னையும் சேம் தானே. இப்போ சப்ஜெக்ட் வந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப். இப்போ வேர்பனுடைய ஆப்ஜெக்டா சப்ஜெக்டே வருது. இப்போ பிலீவ் ஹூம், நான் யாரை நம்புகிறேன். இப்போ பிலீவ்ன்றது வேர்பு. அப்போ பிலீவ், இப்போ வேர்பனுடைய ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா நானே தான், மறுபடியும் சப்ஜெக்டே தான். அப்போ சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப். எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் தமிழில். அப்போ எழுவாய் வந்து ஆக்ஷன், அதாவது வினையினுடைய செய்யப்படு பொருளாக சப்ஜெக்டே அமையுது. அதனால நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது எழுவாய் வந்து செய்யப்படு பொருளாகவும் அமைகிறது. எழுவாயே செய்யப்படு பொருளாகவும் இருப்பதனால ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா. சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படி சொல்லும்போது அதை ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், அதாவது சப்ஜெக்டே ஆப்ஜெக்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இருப்பது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஐ பிலீவ் ஹூம்னா மை செல்ஃப். இப்போ ஐ பிலீவ் வேற யாராவது அப்படின்னா, வேற யாராவது நம்புகிறேன் அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக வராது. இப்போ நான் என்னையே நம்புவதால் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அப்போ நான் என்னையே நம்புகிறேன் அப்படின்றது டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். நான்ன்றது ஐ, என்னையே அப்படின்றது மை செல்ஃப். ஓகேவா. நம்புகிறேன் அப்படின்றது பிலீவ். இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்டு, பிலீவ்ன்றது வேர்பு, மை செல்ஃப் அப்படின்றது ஆப்ஜெக்டாக வருது. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது. இப்போ நாங்கள் அப்படின்றது வி, எங்களையே அப்படின்றது ஆர்செல்ஸ், அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றது டெடிகேட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி டெடிகேட் ஆர்செல்ஃப். இப்போ வின்றது சப்ஜெக்ட், வி டெடிகேட் அர்ப்பணிப்போம். அப்போ நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் யாரை அர்ப்பணிக்கிறோம், எங்களையே அர்ப்பணிக்கிறோம். அப்போ சப்ஜெக்டையே ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா. எங்களையே சப்ஜெக்டே டிஃப்ரெண்ட். வி டெடிகேட், யாரை டெடிகேட் பண்ணுறோம், ஆர்செல்ஸ், எங்களையே டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப் அப்படின்றது அப்படி வர்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்டையே ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா. அதனால நீ உன்னையே மாற்றிக்கொள் அப்படின்றது யூ சேஞ்ச் யோர் செல்ஃப். ஓகேவா. நீ உன்னையே யோர் செல்ஃப், மாற்றிக்கொள் அப்படின்றது சேஞ்சு. நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள் அப்படின்றது நீங்கள் அப்படின்றது யூ, சோதிப்பது அப்படின்றது எக்ஸாமின், உங்களையே அப்படின்றது யோர் செல்ஃப். சரி, இப்போ காம்பவுண்ட் ப்ரொனவுன் அப்படின்றது நம்ம செல்ஃப் அல்லது செல்ஸ் ஆட் பண்ணி வந்தது. ப்ரொனவுனோட செல்ஃப் அல்லது செல்ஸ் ஆட் பண்ணி வந்தால் அது காம்பவுண்ட் ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டே ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்தால் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது. ஐ பிலீவ் ஹூம்னா மை செல்ஃப், என்னையே மறுபடியும் சொல்கிறது. ஓகே. சப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப் அப்படின்னு வர்றது. அப்படி வர்றது நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எழுவாயே செய்யப்படும் பொருளாகவும் வருவது. எழுவாயே வினை அப்படின்றது வேர்பு. எழுவாயே வினைக்கு செய்யப்படும் பொருளாக வருவது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்ட்டு பேரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.